அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இஎஸ்ஐயில் வந்திருக்கக்கூடிய நியூ அப்டேட்ஸில் இருக்கக்கூடிய சில திட்டங்களை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மண்டாவியா தலைமையில் இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் 27/6/2025 அன்று நடைபெற்ற ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகத்தின் 196வது கூட்டத்தில் இஎஸ்ஐயின் செயல்பாட்டு அணுகல், உட்கட்டமைப்பு மற்றும் சுகாதார பராமரிப்பு வளங்களை மேம்படுத்துதலை நோக்கமாக கொண்டு சில திட்டங்களை விவாதித்து அங்கீகரித்துள்ளனர். இதுல முதல் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரீ திட்டம். ஸ்ப்ரீயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டு ப்ரமோட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இது அப்படியே தமிழ்ல முதலாளிகள் பணியாளர்களின் பதிவை மேம்படுத்துவதற்கான திட்டம். இவர்தான் அமைச்சர் மன்சுக் மண்டாவியா. இவரோட தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் இந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கான போட்டோவை தான் நீங்க பார்க்குறீங்க. சரி, இந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம். நாடு முழுவதும் இஎஸ்ஐ கவரேஜை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் ஸ்ப்ரீ திட்டம் மீண்டும் தொடங்குவதற்கு ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகம், அதாவது இஎஸ்ஐசி, ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டம் முதலில் 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது 88,000க்கும் மேற்பட்ட முதலாளிகள் மற்றும் 1.02 கோடி ஊழியர்களின் பதிவை வெற்றிகரமாக நிறைவேற்றியது. புதுப்பிக்கப்பட்ட ஸ்ப்ரீ திட்டம் ஜூலை 1, 2025 முதல் டிசம்பர் 31, 2025 வரை திறந்திருக்கும். பதிவு செய்யப்படாத முதலாளிகள் மற்றும் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள், ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக ஊழியர்கள் உட்பட இஎஸ்ஐ சட்டத்தின் கீழ் சேர ஒரு முறை வாய்ப்பை வழங்குகிறது இத்திட்டம். இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த காப்பியை தான் இந்த போட்டோவில் பார்க்குறீங்க. இந்த திட்டத்தின் கீழ் இந்த காலகட்டத்தில் பதிவு செய்யும் முதலாளிகள் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து அல்லது அவர்களால் அறிவிக்கப்பட்டபடி காப்பீடு செய்யப்பட்டதாக கருதப்படுவார்கள். அதே நேரத்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட ஊழியர்கள் அந்தந்த பதிவு தேதியிலிருந்து காப்பீடு செய்யப்படுவார்கள். தண்டனை விதிக்காமல் தன்னார்வ இணக்கத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்த திட்டம் வழக்கு சுமையை குறைக்கவும், முறையான பதிவை ஊக்குவிக்கவும், பங்குதாரர்களிடையே மேம்பட்ட ஈடுபாட்டையும் நல்லெண்ணத்தையும் வளர்க்கவும் முயல்கிறது. இந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஜூலை 1, 2025 முதல் டிசம்பர் 31, 2025 வரைக்கு உண்டான காலகட்டத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய புதிய நிறுவனங்களுக்கு அந்த பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து காப்பீடு செய்யப்பட்டதாக கருதப்படுவார்கள், அல்லது அவர்கள் பதிவின் போது அறிவித்த தேதியிலிருந்து காப்பீடு செய்யப்பட்டதாக கருதப்படுவார்கள்னு சொல்றாங்க. தன்னார்வ இணக்கத்தில், அதாவது வாலண்டரி கான்ட்ரிபியூஷன், அந்த மெத்தடில் இத்திட்டத்தின் மூலம் தாங்களாகவே இஎஸ்ஐயில் பதிவு செய்து பணியாளர்களுக்கு மாதாந்திர பங்களிப்பை செலுத்தும் நிறுவனங்களுக்கு தண்டனை விதிக்காமல் முறையான பதிவை ஊக்குவிக்கவும், வழக்கு சுமையை குறைக்கவும், பங்குதாரர்களிடையே நல்லெண்ணத்தை வளர்க்கவும் இந்த திட்டம் முயல்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுடைய போட்டோவை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது திட்டம்னு பார்த்தீங்கன்னா அம்னஸ்டி ஸ்கீம் 2025. இது தமிழ்ல பொது மன்னிப்பு திட்டம்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தை பத்தி பார்க்கலாம்.
வழக்குகளை குறைத்து இணக்கத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட ஒருமுறை தகராறு தீர்வு சாளரமான பொது மன்னிப்பு திட்டம் 2025 இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் அங்கீகரித்துள்ளது. இத்திட்டம் 1 அக்டோபர் 2025 முதல் 30 செப்டம்பர் 2026 வரை நடைமுறையில் இருக்கும். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக இழப்பீடு மற்றும் காப்பீடு வட்டி தொடர்பான வழக்குகளுடன் கூடிய தகராறுகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் பங்களிப்புகள் மற்றும் வட்டி செலுத்தப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறவும் மாதாந்திர பங்களிப்பை தொடங்கிய மாதத்தில் இருந்து அதற்கு முந்தைய காலத்திற்கான, அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த அறிவிப்புகளும் வெளியிடப்படாத காப்பீடு செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறவும் பிராந்திய இயக்குநர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்துக்கு வெளியே தகராறுகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையை வழங்குவதன் மூலம் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதை ஊக்குவிக்க பரஸ்பர தீர்வுக்கு முதலாளிகள் முன்வருவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. மேலும் அனைத்து பங்குதாரர்களின் நன்மதிப்பையும் பெறுகிறது. இந்த பொது மன்னிப்பு திட்டம் 2025 என்ன சொல்றாங்கன்னா, வழக்குகளை குறைத்து முதலாளிகளுடன் ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்க முயல்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எந்த அறிவிப்புகளும் வெளியிடப்படாத காப்பீடு செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறவும் பிராந்திய இயக்குநர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க. நீதிமன்றத்துக்கு வெளியே தகராறுகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையை வழங்குவதன் மூலம் வழக்குகளின் எண்ணிக்கை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துக்கான காலக்கெடுன்னு பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2025 முதல் 30 செப்டம்பர் 2026 சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் நிறுவனத்துக்கும் இஎஸ்ஐக்கும் இடையே ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகளை இந்த திட்டத்தின் மூலமா நீங்க தீர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அதிகாரத்தை இஎஸ்ஐயின் பிராந்திய இயக்குநர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. அடுத்து தற்போதுள்ள சேத கட்டமைப்பை எளிமைப்படுத்துதல். இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் முன்பே தரப்படுத்தப்பட்ட விகிதங்களின் கட்டமைப்பை நேரடியான நிலையான விகிதத்திற்கு மாற்றுவதன் மூலம் அதன் சேத கட்டமைப்பை எளிமைப்படுத்த முடிவு செய்துள்ளது. மேலும் முந்தைய கட்டமைப்பில் அதிகபட்ச சேத விகிதம் ஆண்டுக்கு 25% இருந்தது. இது இப்போது முதலாளி செலுத்த வேண்டிய தொகையில் ஒவ்வொரு மாதமும் 1% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் இணக்கத்தை ஊக்குவிக்கும், சர்ச்சைகளை குறைக்கும் மற்றும் மிகவும் உகந்த ஒழுங்குமுறை சூழலை வளர்க்கும்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இஎஸ்ஐ கார்ப்பரேஷனுடைய முந்தைய டேமேஜஸ் விகிதம் 25% இருந்ததாகவும் தற்போது முதலாளி செலுத்த வேண்டிய தொகையில் ஒவ்வொரு மாதமும் 1% டேமேஜஸ் குறைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இதன் மூலம் நிறுவனங்களுக்கும் இஎஸ்ஐக்கும் சர்ச்சைகளை குறைக்கும் மற்றும் உகந்த ஒழுங்குமுறை சூழலை வளர்க்கும்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்ஜிஎஸ்கேஒய் திட்டத்தில் திருத்தங்கள். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஸ்ராமிக் கல்யாண் யோஜனா. ஆர்ஜிஎஸ்கேஒயின் கீழ் வேலைவாய்ப்பு இழந்த தேதியிலிருந்து 12 மாத வரம்பை தாண்டி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதில் தளர்வுகள் வழங்க இஎஸ்ஐ இயக்குனர் ஜெனரலுக்கு அதிகாரங்களை வழங்கும் முன்மொழிவை நிறுவனம் அங்கீகரித்துள்ளது. இந்த ஆர்ஜிஎஸ்கேஒய் திட்டத்தில் திருத்தம் செய்வதால் என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலையை இழந்த ஒரு உறுப்பினர் தான் வேலையை இழந்த பின்னும் இஎஸ்ஐயின் மூலம் ஆர்ஜிஎஸ்கேஒய் திட்டத்தில் 12 மாத காலத்தை தாண்டியும்
விண்ணப்பிக்கலாம். அப்படி இத்திட்டத்தின் மூலம் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலிக்கவும், அங்கீகரிக்கவும், நிராகரிக்கவும் இயக்குனர் ஜெனரலுக்கு அதிகாரங்களை வழங்கியுள்ளதாக சொல்றாங்க. திருத்தப்பட்ட ஆயுஷ் கொள்கை 2023 ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகத்தின் திருத்தப்பட்ட ஆயுஷ் கொள்கையை பரிசீலித்து அங்கீகரித்துள்ளது. இந்த கொள்கை ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளை இஎஸ்ஐசி சுகாதார வலையமைப்பில் ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்துகிறது. முழுமையான தடுப்பு மற்றும் நல்வாழ்வு சார்ந்த சுகாதார பராமரிப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இஎஸ்ஐ பயனாளிகளுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த மருத்துவ சேவைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை இது குறிக்கிறது. இந்த ஆயுஷ் கொள்கை என்ன சொல்றாங்கன்னா, இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் மூலமா வழங்கக்கூடிய மருத்துவங்கள்ல ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி போன்ற பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி பயனாளிகளுக்கு மருத்துவத்தை வழங்குறதுக்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ பயனாளர்களுக்கு அவர்கள் விரும்பிய மருத்துவ முறையில் மருத்துவம் செய்து கொள்வதற்கு தடுப்பு மற்றும் நல்வாழ்வு சார்ந்த சுகாதாரத்தை மேம்படுத்துவதே இதன் நோக்கம்னு சொல்றாங்க. அடுத்து, இஎஸ்ஐசி மருத்துவமனைகளில் யோகா சிகிச்சையாளர்கள் மற்றும் பஞ்சகர்மா தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாளர்களை ஈடுபடுத்துதல். இஎஸ்ஐசி மருத்துவமனைகளில் யோகா சிகிச்சையாளர்கள் மற்றும் பஞ்சகர்மா தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாளர்களை ஈடுபடுத்துவதற்கு நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளதாக சொல்றாங்க. 7வது, தொண்டு மருத்துவமனைகளுடன் முன்னோடி திட்டம். சேவை வசதிகள் குறைந்த பகுதிகளில் உள்ள தொண்டு மருத்துவமனைகளுடன் கூட்டு சேர்ந்து இஎஸ்ஐ பயனாளிகளுக்கு சுகாதார பராமரிப்பு அணுகலை மேம்படுத்துவதற்கான ஒரு முன்னோடி திட்டத்தை கார்ப்பரேஷன் அங்கீகரித்துள்ளது. இந்த மருத்துவமனைகள் இஎஸ்ஐயின் சமூக பாதுகாப்பு மற்றும் நலன் புரியும் நோக்கத்தை முன்னேற்றும் அதே வேளையில் மலிவு விலையில் தரமான சிகிச்சையை உறுதி செய்யும். ஓபிடி முதல் அவசர சிகிச்சை வரை விரைவான சேவைகளை வழங்கும். நாட்டின் சில மாவட்டங்களில் இந்த முன்னோடி திட்டம் தொடங்கப்படும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, இஎஸ்ஐ மருத்துவமனை இல்லாத பகுதிகளில் அங்கு இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு தொண்டு மருத்துவமனைகளுடன் கூட்டு சேர்ந்து அவர்கள் மருத்துவ பயனை பெறலாம்னு சொல்றாங்க. அதே வேளையில மலிவு விலையில் தரமான சிகிச்சையை இஎஸ்ஐயின் மூலம் பெறலாம்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தை நாட்டின் சில மாவட்டங்கள்ல தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட திட்டங்கள் அனைத்தும் இஎஸ்ஐ கார்ப்பரேஷனின் 196வது கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை திருமதி டோலா சென், நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை திரு என்.கே. பிரேமச்சந்திரா, இஎஸ்ஐ இயக்குனர் ஜெனரல் திரு அசோக் குமார் சிங், மாநில அரசுகளின் முதன்மை செயலாளர்கள், முதலாளிகளின் பிரதிநிதிகள், ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள், இந்திய அரசு மற்றும் இஎஸ்ஐசி ஆகியவற்றின் பிரதிநிதிகள், மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மண்டாவியா முன்னிலையில் கலந்து ஆலோசித்து ஒப்புதல் பெற்றனர். ஓகே கைஸ், இன்னைக்கு இஎஸ்ஐல வந்திருக்கக்கூடிய புது அப்டேட்ல என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு சுருக்கமா பார்த்தோம். இந்த திட்டங்களை பத்தி விரிவா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இது தவிர உங்கள் மொபைலில் தெரியக்கூடிய ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. மேலும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தவிர வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் பேஜ், டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்களுக்கான லிங்க்கை வழங்கியிருக்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.